हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम् असुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। So next श्लोकम, श्लोका नंबर 4। न कर्मणामनारम्भात् नैष्कर्म्यं पुरुषोऽश्नुते न च सन्न्यसनादेव सिद्धिं समधिगच्छति। இங்கே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ எந்த லைஃப் ஸ்டைலை வேணாலும் சூஸ் பண்ணிக்கோ, ஆனால் எந்த லைஃப் ஸ்டைலாக இருந்தாலும் சாதனால உனக்கு நோ சாய்ஸ் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறேன். ஒன்று வந்து மைண்டை பியூரிஃபை பண்ணுறதுக்கு நாம் அண்டர்கோ பண்ணுற சாதனா, இன்னொன்று வந்து ஞானத்தை அடையறதுக்கு நாம் அண்டர்கோ பண்ணுற சாதனா. இந்த ரெண்டு சாதனால உனக்கு சாய்ஸ் இல்லை, லைஃப் ஸ்டைலில் உனக்கு சாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது. இப்போ இந்த ஞானத்தை அடையிற சாதனா இருக்கு இல்லையா, இது வந்து டெஃபினட்டாக எல்லாருமே அண்டர்கோ பண்ணணுங்கிறதையும் அதே வேதம் தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க. ஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச அப்படின்னு சொல்கிறது இல்லையா. அப்படின்னா சாஸ்திரத்தை படி, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற விஷயத்தை கேளு அப்படின்னு அதே வேதம் தான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது. ஆனால் வந்து இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம பார்த்தோன்னா இந்த சாஸ்திரம் படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு. அதனால தான் எல்லோரும் இப்போ நீங்கள் கூட வேதாந்தா கிளாஸா அப்படின்னு எல்லோரும் வாயை புலந்துட்டு தான் உங்களை வந்து அனுப்பிச்சிருப்பா இல்லையா. கேம்பா வேதாந்தா கிளாஸா அப்படின்லாம் கேட்குறா அப்படின்னா இந்த நாலேஜுக்கு நாம் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடுது. இப்போ வேதாந்தத்தில் அப்படி என்ன இருக்குது படிக்கிறதுக்கு அப்படின்னா, இவ்வளோ விஷயங்கள் நாம் இங்கே வந்ததுக்கப்புறமா தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஏன்னா சிஸ்டமேட்டிக் கன்சிஸ்டன்ட் ஸ்டடி ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ் ஃபார் அ லெங்த் ஆஃப் டைம், அதுதான் வந்து வேதாந்தா ஸ்டடி. ஸோ சிஸ்டமேட்டிக் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னே இதுக்கு பேர். நீங்கள் வந்து சாப்னு கேள்விப்பட்டிருக்கீங்கள, அது மாதிரி இது வந்து எஸ்இபி அப்படின்னு சொல்லலாம், சிஸ்டமேட்டிக் எஜுகேஷன் ப்ரோக்ராம். இப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு பகவத்கீதாலேயே, இப்போ நீங்கள் வந்து நார்மலாக ஒரு பகவத்கீதா படிச்சேன்னா அதுக்கு அர்த்தம் ஒரு 4 லைனில் எழுதிட்டு இதான் அர்த்தம் அப்படின்னு நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பேன். ஆனால் அப்படியா இருக்குது இந்த விஷயம்? ஒரு ஸ்லோகத்துலேயும் எவ்வளவோ உள்ளர்த்தங்கள் வந்து பொதிஞ்சிருக்குல்ல. இப்போ ஒரு கிளாஸ்லேயே பார்த்தா நம்ம 3-4 ஸ்லோகத்துக்கு மேலே நம்மளால் வந்து
கவர் பண்ணவே முடியல. அப்போ எவ்வளோ வந்து மீனிங்ஃபுல்லாக பகவான் வந்து ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கார். ஸோ டீப் மீனிங் வந்து ஒன்றுத்தையும் இருக்குது. இப்போ நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பட் கிருஷ்ணர் சொல்றார் அதுக்கு முன்னாடி கர்மா இஸ் இம்பார்ட்டண்ட். அப்போ கர்மத்தோட எம்ஃபசைஸ் வந்து இங்கே பண்ணப்படுறது, அதாவது கர்மத்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்கே சொல்லப்படுறது. ஸோ அர்ஜுனா நீ கர்மாவை அவாய்டு பண்ணாதே அப்படின்னு சொல்கிறார். டியூட்டியை நெக்லெக்ட் பண்ணாதேன்னு இங்கே வந்து அவனுக்கு அட்வைஸ் கொடுக்குறார் ஆர் டீச் பண்ணுறார். அதுக்கு 3 ரீசன்ஸும் சொல்கிறார் ஏன் நீ வந்து கர்மாவை அவாய்டு பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ரீசன் வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது. என்ன சொல்கிறார், ஆக்ஷனே பண்ணாமல் இருந்தால் மோட்சம் கிடைக்காது. இப்போ அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், மோட்சம் தான் பெஸ்ட்டு, அப்புறம் ஆக்ஷன் பண்ணுறதுனால மோட்சம் கிடைக்க போகிறது இல்லை. இப்போ ஆக்ஷன் பண்ணாமல் இருந்தால் எனக்கு மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு அவனுக்கு ஒரு டவுட் வரலாம் இல்லையா. அதனால இங்கே கிருஷ்ணர் சொல்ல ஆக்ஷனே பண்ணாமல் இருக்கிறதுனால உனக்கு மோட்சம் கிடைக்க போகிறது இல்லை. இப்போ எந்த வேலையும் பண்ணாமல் இருக்கிறதுனால நம்மளால் சம்சாராவை அவாய்டு பண்ண முடியுமா? எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுனால மனசில் ஏற்படுற சோகம் மோகம் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியுமானா அவாய்டு பண்ண முடியாது. ஸோ டியூட்டியை விட்டு எஸ்கேப் ஆனேன்னா எனக்கு மன நிம்மதி கிடைக்குமா? ஒரு நாளைக்கும் கிடைக்காது. ஏன்னா எங்கே போனாலும் நம்மளுடைய மனசில் இருக்கிற கஷ்டங்கள் நம்மளை துரத்தின்றே தான் இருக்க போகிறது. இப்போ அங்கே போனால் அங்கே அப்போ என்ன தோணும், இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்க போகிறது. ஏன்னா எப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து தாங்க முடியாத பிரச்சனை ஏற்படுறதோ அப்போல்லாம் நம்ம மனசில் ஒரு தாட் வரும்ல, எப்படியோ இதெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டா நன்னா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு. விட்டுட்டு எங்கே ஓடுவோம், எங்கேயோ ஒரு ஆசிரமத்துக்கு, அங்கே ஆசிரமத்துக்கு போனால் எப்படி இருக்கும், என்னது இது இப்படி இருக்குது, யாருமே இல்லை, ஒருத்தர் கூட நம்மளோட பேச மாட்டேங்கிறோம், இதுக்கு நம்ம வீட்டுக்கே போயிடலாம், அங்கேயாவது அட்லீஸ்ட் பேசுறதுக்கு ஒரு 4 பேர் இருக்கா அப்படின்னு நமக்கு தோணும். அதனால் ஞானத்தோடு இருந்தால் மட்டுமே நம்மளால் இந்த மன நிம்மதியை என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா ப்ராப்ளம் வெளியில் கிடையாது, ப்ராப்ளம் உள்ளே இருக்குது. ஆனால் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், ப்ராப்ளம் வெளியில் இருக்கிறதா தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடிடலாம், எல்லாத்துலேருந்தும் எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். அந்த தவறான ஐடியாவை ஃபஸ்ட்டு கிருஷ்ணர் இங்கே நம்மளுக்கு ரிமூவ் பண்ணுறார். ஸோ கர்மாவை விடுறதுனால ஒரு நாளைக்கும் மோட்சம் கிடைக்காது. ந கர்மனாம் அனாரம்பாத். அனாரம்பாத்னா பண்ணாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். கர்மனான ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுனால, ஸோ அது டியூட்டியாக இருக்கலாம், ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கலாம், ஏதாவது சர்வீஸாக இருக்கலாம், அதெல்லாம் அவாய்டு பண்ணுறதுனால புருஷா நைஷ்கர்மியம் ந அஷ்ணுதே. புருஷகான ஒரு பர்சன், நைஷ்கர்மியம்னா இந்த இடத்துல மோக்ஷம் அப்படின்னு அர்த்தம். ந அஷ்ணுதே அடைவது இல்லை. இப்போ வந்து அர்ஜுனனுக்கு ஒரு டவுட் வரலாம், இப்போது சந்நியாசம் எடுத்துட்டா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு வேதத்தில் சில சென்டென்சஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அவன் டெஃபினட்டாக கேட்டிருப்பான்ல, அவன் வந்து அங்கங்கே குருகுலம்லாம் போய் படிச்சிருப்பான், அங்கங்கே கேட்டிருக்கான். அப்போ அதெல்லாம் என்னது, சந்நியாசம் எடுத்துட்டா மோட்சம் கிடைக்கும்னு வேதம் சொல்கிறதே அப்படின்னு அவனுக்கு வந்து திருப்பி ஒரு டவுட் அவனுக்கு ஏற்படலாம் இல்லையா. அதனால தான் என்ன சொல்கிறோம், இந்த கீதா ஆர் வேதாந்தம் இதெல்லாம் நாமளே இண்டிபெண்ட்டாக படிக்கக்கூடாது. இண்டிபெண்ட்டாக படித்தா எங்கேயாவது ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்துடுதுன்னா நம்ம மனசு என்ன சொல்லணும், இதுவே தப்பாக தான் இருக்குது, இதுக்கு மேலே என்ன நாம் வந்து படிச்சுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு அங்கேயே நாம் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் கீழே போய் அதை படிக்கும் பொழுது இந்த பாசிபிள் டவுட்ஸ் எல்லாமும் அவள் சொல்லி அதையும் நம்மளுக்கு கிளாரிஃபை பண்ணுவாள். இப்போ டியூட்டி எல்லாம் ரினவுன்ஸ் பண்ணுறதுனால அதை தான் வந்து சந்நியாசம் சொல்கிறோம் இல்லையா, ரினன்சியேஷனை தான் சந்நியாசம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால உனக்கு இப்போ மோட்சம் கிடைக்காதுன்னு கிருஷ்ணர் சொல்கிறார். ஆனால் சந்நியாசத்தினால மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு வேதத்தில் சில சென்டென்சஸ்லாம் இருக்குது.
ஏன்னா நம்மளுக்கு தெரியும், இப்போ கூட அந்த மந்திரம் சொன்னா, ந கர்மணா ந பிரஜயா தனேன ந தனேன தியாகேனைக அமிர்தத்வ மானசுஹு அப்படின்னு அந்த மந்திரமானது சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னா நீ பண்ணுற கர்மத்தினால உனக்கு மோட்சம் இல்லை. உனக்கு பிறந்திருக்கே அதனால் உனக்கு மோட்சம் கிடைக்குமானா டெஃபினட்டாக உனக்கு அதனால் மோட்சம் கிடையாது. பிரஜையானா நம்ம பசங்கனால நம்மளுக்கு நம்ம போனதுக்கப்புறம் அவள் இந்த கர்மாலாம் பண்ணுவாளே, அதெல்லாம் பண்ணுறதுனால நம்மளுக்கு மோட்சம் கிடைக்குமானா கிடைக்காது. அதுக்கப்புறம் அந்த தனேன பணத்தினால உனக்கு மோட்சம் கிடைக்குமா? கிடைக்காது. அதனால இப்போ எல்லாம் எப்போ மோட்சம் கிடைக்கும்? தியாகேனைக அமிர்தத்வ மானசுகு, தியாகத்தினால மட்டுமே மோட்சம் அப்படின்னு இந்த சென்டென்ஸ் சொல்கிறது. தியாகம்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் ரினவுன்ஸ் பண்ணுறது. இப்போ ரினன்சியேஷன்னால மோட்சம் உண்டு அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது. அப்போ சந்நியாசம்னால மோட்சம் இருக்குது அப்படின்னா ஏன் கிருஷ்ணர் இப்படி சொல்கிறார் அப்படின்னு உனக்கு டவுட் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கிருஷ்ணர் இந்த வார்த்தையை இங்கே சொல்கிறார். அப்போ எங்கெல்லாம் சந்நியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோமோ அங்கெல்லாம் என்ன கூடவே நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஞானத்துடன் கூடிய சந்நியாசம், ஞான சகித சந்நியாசம் அப்படின்னு போட்டுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம பார்த்த மந்திரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப். வாட் இஸ் தி செகண்ட் ஹாஃப்? வேதாந்த விஜான சுனிச்சிதார்த்தாத் சந்நியாச யோகா யதய சுத்த சத்வாஹா அப்படின்னு அந்த மந்திரமானது வரும். இப்போ சந்நியாசம் கிரேட்டு, ஆனால் நாட் தி மியர் ஆரஞ்ச் ட்ரெஸ், காஷாய வஸ்திரம் இருக்குல்ல, அது மட்டும் உனக்கு மோட்சத்தை கொடுத்துடாது. அப்படி இருக்கிறதுனால தான் ரெண்டு நிஷ்டா இருக்குது. கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவனுக்கும் மோட்சம் இருக்குது அப்படின்னா வாட் இஸ் தி காமன் ஃபேக்டர்? பின்ன ஞானத்தினால மட்டுமே மோட்சம். அப்போ மியர் சந்நியாசம் உனக்கு மோட்சத்தை கொடுக்காது. இப்போ எங்கேயோ ஒரு ஹிமாலயாஸில் போய் உட்கார்ந்துக்கிறதுனால உனக்கு மோட்சம் கிடைக்க போகிறது இல்லை. வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதா, விஞ்ஞானம்னா ஞானம், அறிவு, வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த செல்ஃப் நாலேஜ் இருக்குல்ல, அதில் நம்மளுக்கு நிச்சயமான திருடமான ஞானமானது இருக்கணும். இப்போ சந்நியாசம் எப்போ கிரேட்டு அப்படின்னா பேக்டு பை ஸ்பிரிச்சுவல் ஸ்டடி. வேதாந்தம் இல்லாமல் சந்நியாசம் மட்டும் இருந்ததுன்னா அது ஒன்றும் பெருசாக கிரேட்டுன்னெலாம் நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் இங்கே ரெண்டாவது லைனில் அந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணுறார். சந்நியசனாத் ஏவ, சந்நியாசனாத் ஏவ, வெறும் சந்நியாசத்தினால, அதாவது ஜஸ்ட் ஆசிரமாவை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால, ஆசிரமாவையும் நான் எதுக்கு சேஞ்ச் பண்ணுறேன்? இந்த டியூட்டி எல்லாம் எனக்கு பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை, எங்கேயாவது விட்டுட்டு ஓடிடலாம் போல் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீ ஒரு சந்நியாச ஆசிரமத்துக்கு போனேன் அப்படின்னு சொன்னால் அதனால உனக்கு மோட்சம் கிடைக்குமான சித்திம் ந சமதி கச்சதி, அதனால உனக்கு மோட்சம் கிடைக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறார். சித்தி அப்படின்னா இந்த இடத்துல மோட்சம்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் லைனில் நைஷ்கர்மியம்னாலும் மோட்சம், செகண்ட் லைனில் சித்தி அப்படின்னாலும் மோட்சம், ரெண்டுமே சினானிமஸ். அப்போ சந்நியாசம் எடுத்துக்கிறதுனால மோட்சம் இஸ் நாட் கேரண்டீட் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சப்போஸ் சந்நியாசம் எடுத்துட்டா மோட்சம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு, அப்போ என்ன பண்ணலாம்? லைனில் நிற்க வச்சு ஒருத்தருக்கும் இந்தா நீ சன்னியாசி ஆகிடு, சன்னியாசி ஆகிடுன்னு பிளஸ் பண்ணினோன்னா எல்லாருமே சன்னியாசி ஆகிடுவா, எல்லாருக்கும் நேச்சுரலாக மோட்சம் கிடச்சிடும். அதனால் அதையும் இங்கே கிளாரிஃபை பண்ணுறேன். ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் இருக்கிறதுனால உனக்கு மோட்சம் கிடைக்க போகிறது இல்லை, அப்புறம் வெறும் சந்நியாசம் எடுத்துக்கிறதுனாலையும் உனக்கு மோட்சம் கிடைக்க போகிறது இல்லை. சந்நியசனாத் ஏவ, ஏவங்கிற வார்த்தை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏவன மியர் ரினன்சியேஷனாலையும் உனக்கு மோட்சம் கிடைக்காது. அப்போ எதுதான் மோட்சத்தை கொடுக்கும்? ஞானம் மட்டுமே மோட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறார். ரெண்டாவது ரீசனும் சொல்கிறார், அது நெக்ஸ்ட் ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸ்லோகா நம்பர் 5. நஹி கஷ்சித் க்ஷணமபி
ஜாது திஷ்டத்ய கர்மக்ருத் காரியதே ஹ்யவசக் கர்ம சர்வः பிரகிருதிஜைர்குணைः. இப்போ இந்த டியூட்டி எல்லாம் விடுறதுனால உனக்கு மோட்சம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டார். ஃபர்ஸ்ட் ஆர்கியூமெண்ட், வெறும் சந்நியாசத்தினால உனக்கு மோட்சம் கிடைக்காது. இங்கே வந்து ரெண்டாவது ஆர்கியூமெண்ட் என்ன சொல்கிறார், எல்லா ஆக்ஷன்ஸையும் ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறது இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிறார். ஆக்டிவிட்டீஸே பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் வந்து பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆக்ஷனே பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது இம்பாசிபிள். ஏன்னா எல்லாருமே அட் எனி பாயிண்ட் இன் டைம் ஏதோ ஒரு ஆக்ஷனை பண்ணிட்டு தான் இருப்போம். க்ஷணம் அப்பி அகர்மக்ருத் ந திஷ்டதி. நம்மளுக்கே புரியறதில்ல, க்ஷணம் அப்பி அகர்மக்ருத் ந திஷ்டதி. ஒரு க்ஷணம் கூட எந்த கர்மமும் பண்ணாமல் யாராலையும் இருக்க முடியாது. இப்போ ஃபிசிக்கலாக எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் சும்மா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும்? கையை கூட உங்களுக்கு கட்டி போட்டுட்டா எதுவுமே பண்ணாமல் அப்படியே இருக்கேன்னா அப்போ என்ன ஆகும்? இப்போ மைண்ட் என்ன பண்ணும்? டபுள் டியூட்டி போட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கும். கை காலெல்லாம் ஆக்டிவாக இருந்தால் கூட மனசு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். கையெல்லாம் எதுவுமே வேலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா இப்போ மனசு வந்து இன்னும் வேகமாக நிறைய விஷயங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கும். எப்போ வந்து இது மைண்ட் இப்படி தான் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்? எப்பயாவது ஒரு வாட்டியாவது நம்ம வந்து கண்ணை மூடிண்டு ஏதாவது தியானம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணேள் அப்படின்னு சொன்னால் அப்போ தெரியும். அந்த தியானத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் வந்து 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 போகும். யாராவது கூப்பிடலைன்னா கூட எப்படி தோணும் நம்மளுக்கு, கூப்பிட்டியா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அப்போ ஜாத்து க்ஷணம் அப்படி, எப்பவுமே ஒரு க்ஷணம் கூட. ஜாத்து அப்படின்னு சொன்னால் எவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ யாராலையும் குவைட்டாக இருக்க முடியாது. ஏன் குவைட்டாக இருக்க முடியாது? அதுக்கும் ரீசன் கொடுக்குறார். பிரகிருதி ஜைஹி குணைஹி காரியத்தே. இப்போ ஒவ்வொரு பர்சனும் ஏதோ ஒரு ஆக்ஷனை பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணப்படுறா. எது ஃபோர்ஸ் பண்ணுறது அப்படின்னா பிரகிருதியுடைய 3 குணங்கள் ஒருத்தரையும் ஃபோர்ஸ் பண்ணுறது. வாட் இஸ் பிரகிருதி? இப்போ வந்து ஒரு கோல்டு பேங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேங்கிள், செயின், வேறு என்ன, ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 ஐட்டம் இருக்குன்னா இது இப்போ எதால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கோல்டுனால ஆக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த கோல்டு பல்க் ஆஃப் கோல்டு, ஒரு கோல்டு பிஸ்கெட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கோல்டு பிஸ்கெட்டில் 98% கோல்டு, 2% காப்பர். ஏதாவது போட்டால் தானே இது ஆர்னமெண்ட்டாக பண்ண முடியும்ல. அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் அது இருக்குது அப்படின்னா அதுலேருந்து பண்ண பேங்கிள், செயின், ரிங்கில் எவ்வளோ % கோல்டு, எவ்வளோ % காப்பர் இருக்கும்? 98% கோல்டு, 2% காப்பர், இப்படி தான் இருக்கும் இல்லையா? அப்போது எதனால் ஆக்கப்பட்டிருக்கோ அதனுடைய காரணத்தில் என்ன இருக்கோ அதுதான் காரியத்தில் இருக்கும் இல்லையா? இது வந்து இப்போ இந்த கோல்டன் ஆர்னமெண்ட்ஸ். அந்த மாதிரி இப்போ இந்த உலகம் எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா பிரகிருத்திலேருந்து இந்த உலகம் வந்திருக்கு. பிரகிருதிக்கு இன்னொரு பேர் தான் மாயா அப்படின்னு பேர். இப்போ அந்த மாயாவுக்கு 3 குணங்கள் இருக்கு. திரிகுணாத்மிகா மாயா அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன 3 குணங்கள்? சத்வ, ரஜஸ், தமஸ் அப்படின்னு 3 குணங்கள் இருக்குது. அந்த 3 குணம் உடைய மாயாலேருந்து தான் என்டையர் பிரபஞ்சம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த என்டையர் பிரபஞ்சத்துலேயும் என்ன இருக்கும்? அந்த 3 குணங்களும் என்டையர் பிரபஞ்சத்தில் இருக்கும். இப்போ இந்த மைக்குக்கு கூட 3 குணங்கள் இருக்கும், என்னோடய உடம்புல 3 குணங்கள், டெஸ்கில் 3, எல்லாத்துலேயும் அந்த 3 குணங்களும் இருக்கும். ஆனால் எங்கே வந்து வேறுபடும் அப்படின்னா ப்ரொபோர்ஷன் ஆஃப் த 3 குணாஸ் ஒரு ஐட்டம்லையும் வேறுபடும், டிஃபர் ஆகும். ஆனால்
எல்லாத்துலேயும் இந்த 3 குணம் டெஃபினட்டாக இருந்தே தீரும். அப்போ காரியே காரண குணா அனுவர்த்தந்தே, இது ரூல். காரணத்தில் என்ன இருக்கோ கண்டிப்பாக அது காரியத்தில் இருந்தே தீரும். அதனால தான் என்ன சொல்கிறோம், அப்பா அம்மாவுடைய குணாதிசயங்கள் குழந்தைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த ஹோல் வேர்ல்டுக்கும் 3 குணங்கள் இருக்குது. ஏன்னா அந்த வேர்ல்டு எதுலேருந்து வந்திருக்குன்னா 3 குணமுடைய மாயாலேருந்து இந்த வேர்ல்டானது வந்திருக்கு. இப்போ இந்த 3 குணத்தோட ப்ரொப்போர்ஷன் தான் வந்து ஒரு மனுஷனுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சாத்விக் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம், பேர்லாம் கூட வைப்போம் நம்ம. ஆனால் அப்படி தான் இருக்கணுமா அந்த பர்சன் அப்படின்னா அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் ரஜசிக்காக இருக்கியே அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஒரே தமஸாக இருக்கியே இப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது இந்த 3 குணத்தில் ஏதோ ஒரு குணம் வந்து டாமினேட் பண்ணும். இப்போ வந்து சாத்விக் பர்சன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருப்பாவான்னா அவளுக்கு எப்பயுமே ஏதாவது கற்றுக்கணும், ஒரு லேர்னிங் ஓரியன்டாக அந்த பர்சன் வந்து இருப்பாள். ரஜசிக்னா நம்மளை மாதிரி அதை பண்ணுறேன் பாரு, அதை பண்ணுறேன் பாரு, அதை முடிச்சுட்டு அதை பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டுட்டே இருப்பாள். தமசிக் அப்படின்னு சொன்னால் ஒரு தாமசிக் அப்படின்னு சொன்னால் அந்த ஏதாவது ஒன்று இப்படி எடுத்து இப்படி வைக்கிறதுக்கு கூட அவளுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும். இப்படி எடுத்து இப்படி வையினா அதுக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் கேட்டோன்னா நாம் வந்து தாமசிக் பர்சன் அப்படின்னு அர்த்தம். இப்போ கிளாஸே கேட்டுன்னு இருக்கும் பொழுது நீங்கள் கண்டுபிடிக்கலாம் நீங்கள் சாத்விக்கா இல்லைன்னா ரஜசிக் பர்சனாலிட்டியா இல்லை தாமசிக் பர்சனாலிட்டி. தாமசிக் பர்சனாலிட்டினா இத்தனை நேரம் தூங்கியிருப்பா. இப்போ யாரெல்லாம் தூங்கின்னு இருக்காளோ அவள்லாம் வந்து தாமச குணம் வந்து இப்போ வந்து டாமினண்ட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ரஜசிக்னா கிளாஸ் கேட்டுகிட்டே இருக்கும்போதே பேனாவை வச்சு இப்படி இப்படி அடிக்கிறது, அப்புறம் காலை இப்படி இப்படி ஆட்டுறது, கையை இப்படி பண்ணுறது, ஏதோ ஒன்று பண்ணுவோம்ல, சும்மா ஒரு செகண்டு கூட உட்கார முடியாது. இப்போ ஏதாவது புல்லாம் பார்த்தான்னா அவளுக்கு எப்படி இருக்கும், அதனால தான் போர்டெல்லாம் எதுக்கு வைக்கிறா, பூக்களை பறிக்காதீர்கள்லாம் எதுக்கு. ரஜஸ் எல்லாம் வந்து சில பேரால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. போனால் எதையாவது ஒன்று அதை பிடிச்சி இது பண்ணணும், அப்புறம் புல்லை கடித்து இங்கே போடுறது, அந்த மாதிரியெல்லாம் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் அவள் வந்து ஈடுபட்டுட்டே இருப்பாள். இப்போ வந்து இந்த மைண்டு இருக்குல்ல, இந்த மைண்டுனால் வந்து ஒரு செகண்டு கூட சும்மா இருக்க முடியாது. அதுதான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் ஃபிசிக்கலாக. ரொம்ப அங்கே ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா ஃபிசிக்கலாக வெளியில் வந்து அது எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது. இல்லை கொஞ்சம் மரியாதை கருதி கிளாஸில் உட்காந்துட்டுருக்கோம், கை காலெலாம் ஆட்டக்கூடாது அப்படின்னா மனசு என்ன பண்ண ஆரம்பிக்கும், பயங்கரமாக ஆக்டிவாக வந்து வேலை பண்ண ஆரம்பிக்கும். அதனால கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், டோட்டலாக எதுவுமே பண்ணாமல் ஒரு நாளைக்கும் யாராலையும் இருக்க முடியாது. கம்ப்ளீட்டாக ஆக்டிவிட்டியெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியுமானா ஸ்டாப் பண்ண முடியாது. கர்மயோகம் அப்படிங்கிற விஷயமே எதுக்கு அப்படின்னா நம்மக்கிட்ட அவ்வளோ எனர்ஜி இருக்குல்ல, அந்த எனர்ஜியை ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணுறதுக்காகத்தான் இந்த கர்மயோகம் அப்படிங்கிற விஷயமே இருக்குது. எங்கேயோ வேஸ்ட்டாக நம்மளோட எனர்ஜி போகிறதுக்கு பதிலாக அந்த டேம் எல்லாம் கட்டி அந்த வாட்டரை வந்து இரிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணினோம் அப்படின்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லோ, அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற அத்தனை கேப்பபிலிட்டியையும் ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி இந்த சொசைட்டிக்கு நம்மளுடைய கர்மா நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் உபயோகப்படுற மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் கர்மயோகம். அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகுறதுன்னா நம்மளுடைய மைண்டும் வந்து பியூரிஃபை ஆகிறது. இப்போ இந்த மெடிடேஷன்லாம் சொல்கிறோம்ல, மெடிடேஷன்னா ஜென்ரலாக என்ன சொல்லுவாள், எதுவுமே பண்ணாமல் கண்ணை மூடிண்டு உட்கார்ந்துட்டுருக்கணும், தாட்ஸ் எல்லாம் கூட நாம் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாள். வேதாந்தத்தில் மெடிடேஷன் அப்படின்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். இந்த தாட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்காக மெடிடேஷன் கிடையாது, தாட்டை என்டர்டெயின் பண்ணணும், ஆனால் அப்ராப்ரியேட் தாட்டை என்டர்டெயின் பண்ணணும். இங்கே வந்து கிருஷ்ணர் என்னெல்லாம் கீதாவில் சொல்லியிருக்காரோ அந்த டீச்சிங் எல்லாம் நீங்கள் வந்து உங்களோட மைண்டில் வந்து இன்வோக் பண்ணினேன்னா அதுக்கு பேர் வேதாந்திக் மெடிடேஷன் அப்படின்னு பேர். அதுதான் மெடிடேஷன் வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ தாட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறது வேதாந்தத்தினோட எய்மே கிடையாது. கையை காலையே வந்து நம்மளால் சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு நிறுத்தி வைக்க முடியாதுன்னா மைண்டை எப்படி நம்மளால் வந்து ஸ்டாப் பண்ண முடியும்? இட் இஸ் நாட் பாசிபிள். ஆனால் அது எல்லாத்தையும் ப்ராப்பராக
சேனலைஸ் பண்ணு அப்படின்னு தான் இங்கே கிருஷ்ணர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார். இப்போ நீ ஆக்ஷனை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா, இப்போ அர்ஜுனனோட எய்ம் என்ன? சந்நியாசம் எடுத்துட்டா நான் எந்த ஆக்டிவிட்டியும் இப்போ பண்ண வேண்டாம், அதனால் நான் போய் இந்த மாதிரி இந்த ஞான ரிலேட்டட் விஷயத்தை மட்டும் போய் கேட்கணும், அவ்வளோதானே. அதனால் நான் வந்து சந்நியாசம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் அவனோட ஐடியாவாக இருக்குது. பட் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், சப்போஸ் நீ எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ குருக்ஷேத்திரத்துலேருந்து ரிஷிகேஷ் அதெல்லாம் பக்கம் இல்லை, நீ அந்த எங்கேயாவது அந்த ஏரியாவுக்கு நீ போனால் கூட உன்னுடைய நேச்சருக்கு அர்ஜுனா நீ இப்போ என்ன பண்ணுவ அப்படின்னா, சந்நியாசி நலசங்கம் அப்படின்னு ஏதாவது ஒரு யூனியன், ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து அங்கே இருக்கிற அத்தனை சன்னியாசியும் கூப்பிட்டு அவளோட பேர், நீங்கள் என்ன முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எதுக்காக நீங்கள் வந்து இப்போ சன்னியாசம் எடுத்துட்டுக்கலாம், அப்படியெல்லாம் நீ டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி இவாளுக்கு என்ன வாழ்க்கையில் ப்ராப்ளம், இதை நான் எப்படி இவாளுக்கு சால்வ் பண்ணுறது, இப்படிங்கிற மாதிரி ஆக்டிவிட்டியில் தான் நீ ஈடுபடுவேன். ஏன்னா அவன் சத்திரியன் இல்லையா, சத்திரியனாலே ஜென்ரலாக ப்ரொடெக்ட் பண்ணணும், அவளுக்கு என்ன நான் வந்து கொடுக்கறது, எப்படி அவளை வந்து செக்யூர்டாக ஃபீல் பண்ண வைக்கிறது, இதுதான் அவனுடைய தாட்டாக இருக்கும் இல்லையா. அதனால் நீ இந்த மாதிரி எல்லா சன்னியாசிஸோடு சேர்ந்துட்டு யூனியன்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மாதிரி வேலையில் தான் நீ ஈடுபடுவ. உன்னால் ஒரு நாளைக்கும் சும்மா இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா பிரகிருதி ஜெய்ஹி குணைஹி, அந்த பிரகிருதியிலிருந்து பிறந்த குணம் இருக்கே, எல்லாத்துலேயும் அந்த குணம் இருக்கிறதுனால அந்த குணம் என்ன பண்ணுவோம், நம்மளை சும்மா இருக்க விடாது, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் நம்மளை ஈடுபட வைக்கும். அவசகா கர்ம காரியத்தே, அவசகான ஹெல்ப்லெஸ், அது நம்ம கையில் இல்லை அப்படின்னு இங்கே சொல்கிறார். ஏன்னா பிரகிருதியோட 3 குணமும் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபட வைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னார், ஆக்ஷன்ஸை விடுறதுனால மோட்சம் கிடைக்காதுன்னு சொன்னார். ரெண்டாவது ஆக்ஷனை கம்ப்ளீட்டாக விட முடியாது, அதுதான் 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். யஸ்த்விந்திரியாணி மனசா நியம் யாரபதேர்ஜுன கர்மேந்திரியை கர்மயோகம் அசக்தஸ்ஸ விசிஷ்யதே. இப்போ எது ஐடியல் ஆசிரமம் அப்படின்னா, கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் கிரகஸ்தாசிரமம் ஐடியல் அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஆக்டிவ் லைஃப் வந்து வெரி வெரி ஐடியல். ஸோ ஆக்டிவ் லைஃப்பும் எதுக்காக இந்த கிரகஸ்தாசிரமம் அப்படின்னா, சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக இந்த கிரகஸ்தாசிரமம் அப்படிங்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ என்னது, அர்த்த காம டிசையர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா, அர்த்த காம விஷயங்கள்லாம் இருக்கும், அதையெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டே சொசைட்டிக்கும் நம்மளால் என்ன முடியுமோ அதை கான்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போ வந்து கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம், கிரகஸ்தாசிரமம்னா என்ன அர்த்தம், கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறவாளை தான் கிரகஸ்தா அப்படின்னு சொல்கிறோம். கல்யாணம்ங்கிற விஷயமே எதுக்கு இருக்குது அப்படின்னா, கர்மயோகம் பண்ணுறதுக்காகவே சாஸ்திரம் நம்மளை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறது. சொசைட்டிக்கு சர்வ் பண்ணுறதுக்காகவே இந்த கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் பேர் என்னது, ஒய்ஃபுக்கு பேர் சக தர்ம பத்னி அப்படின்னு பேர். அர்த்த காம என்ஜாய் பண்ணுறது செகண்டரி, கல்யாணம் பண்ணிக்கிறது மூலமாக அர்த்த காம என்ஜாய்மெண்ட்லாம் இருக்குல்ல, அது செகண்டரி. வாட் இஸ் ப்ரைமரி, தர்ம. அப்போ தர்மமான முறையில் என்னுடைய அர்த்த காமாவை நான் ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ கிரகஸ்தா என்ன பண்ணணும் சொசைட்டியில், இந்திரியாணி மனசா நியம்ய. ஒரு கிரகஸ்தனா, ஒரு ஆக்டிவ் பர்சனாக முதல்ல நான் என்ன பண்ணணும், என்னுடைய இந்திரியங்களை இப்போ நான் ரெகுலேட் பண்ணணும், சென்ஸ் ஆர்கன்ஸை ரெகுலேட் பண்ணணும். இப்போ கிரகஸ்தா அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நம்மளுக்கு சென்ஸ் ப்ளஷர்ஸ் எல்லாம் அலௌடு. இப்போ 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குல்ல, அந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸுக்கும் 5 விதமான விஷயங்கள் இருக்குல்ல, அதில் எது பெஸ்ட்டோ அதை அனுபவிக்கிறதுக்கான எல்லா இதுவும் நமக்கு வேதம் கொடுத்துருக்கு. ஆனால் என்ன சொல்கிறது அப்படின்னா, அதுலேயே நீ மூழ்கி போயிடாதன்னு சொல்கிறது. இப்போ வந்து நாக்கு இருக்குன்னா
டேஸ்டியான ஃபுட்டு சாப்பிட்றது தப்பு கிடையாது. எங்கெங்கெல்லாம் டேஸ்டியான ஃபுட் இருக்குன்னு தேடிண்டே டெய்லி போகக்கூடாதுன்னு சொல்கிறது. ஒன்ஸ் இன் அ வைல் உனக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை வந்து, இப்போ இந்த ஹோட்டலில் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஐட்டம்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி போய் சாப்பிட்றதுல தப்பே கிடையாது. ஆனால் டெய்லியே நான் வந்து அந்த மாதிரி விஷயத்தில் தான் இருப்பேன் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு நல்லது இல்லை. அந்த மாதிரி இப்போ வந்து கண்ணுக்கு அப்படின்னா கலர் கலராக விஷயங்களை பார்க்கறது தப்பு கிடையாது. இப்போ வந்து படம் பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக படம் பார்க்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு 3 படம் பார்க்கக்கூடாது. அப்பப்போ வந்து போய் இப்போ தியேட்டரில் கூட போய் தாராளமாக படம் பார்க்கலாம். ஆனால் எப்பயாவது ஒரு வாட்டி அந்த மாதிரி வச்சுட்டா உன்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸுக்கும் அது நல்லது. ஸோ நல்ல மியூசிக்கு தாராளமாக கேட்கலாம், நல்ல சாப்பாடு தாராளமாக சாப்பிட்லாம். ஆனால் எல்லாமே வந்து ஒரு லிமிட்டோட வச்சுக்கோ. நமக்கே தெரியும்ல, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம். அப்போ லெஜிட்டிமேட்டாக நாம் வந்து அந்த டிசையர்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும். அது எப்படி இருக்கணும்னா ஒரு லிமிட்டுக்குள்ளேயும் அந்த டிசையர்ஸ் இருக்கணும். எப்படி இருக்கணும்னா ஊறுகாய் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இனி அர்த்தக்காம எப்படி இருக்கணும்னா ஊறுகாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஊறுகாவை என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்லைட்டாக சும்மா தொட்டுண்டு சாப்பிடுவோம் இல்லையா. ஊறுகாய் வந்து டெஃபினட்டாக நம்மளுடைய மெயின் டிஷ்ஷாக இருக்காது. இப்போ வாட் ஷுட் பி யுவர் மெயின் டிஷ்ஷு? தர்ம மோக்ஷ மெயின், அர்த்தகாம வந்து செகண்டரி சைடு. ஸோ அதனால் சென்ஸ் ஆர்கன்ஸை ரெகுலேட் பண்ணி அப்படின்னா எக்ஸஸாக அதை பயன்படுத்துறத தவிர்க்கணும். வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப எக்ஸசிவாக ஒரு விஷயத்துக்குள்ளே இன்வால்வ் ஆகாமல். ஸோ சென்ஸ் ஆர்கன்ஸை ரெகுலேட் பண்ணி எதை வச்சு ரெகுலேட் பண்ணணும்? மனசா அப்படின்னா இந்த இடத்துல மனசுன்னா அந்தக்கரணம்னு அர்த்தம். இப்போ புத்திக்கு அந்த அறிவு இருந்துருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ரொம்ப ஜாஸ்தியாக இப்போ வந்து இந்த வாரம் வந்து ஒரு 4 படம் பார்த்துட்டோம் அப்படின்னு நம்மளோட புத்தி வந்து இப்போ சொல்லிடுதுன்னா 5வது படம் பார்க்கணுன்னு ஆசை வரும்போது ஆல்ரெடி 4 படம் பார்த்துட்டோம், 5வது படம் பார்க்கக்கூடாதுன்னு இப்போ புத்தி வந்து நமக்கு சொல்லணும். அப்போ புத்தியை யூஸ் பண்ணி உன்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸை நீ வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கோ, அதை ரெகுலேட் பண்ணு. அந்த ரிவர் மாதிரி, இப்போ ரிவரை வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணால் என்ன ஆகும்? ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி இன்னுமே வந்து வெள்ளம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுவான்? ரிவரை சேனலைஸ் பண்ணுவா இல்லையா, டேம் கட்டி அதை வந்து சேனலைஸ் பண்ணுறது. அது மாதிரி உன்னுடைய இந்திரியங்களை நீ வந்து ரெகுலேட் பண்ணு. ஸோ நம்மளை வந்து சப்ரெஸ் பண்ணவே சொல்லலை வேதாந்தமான, ரெகுலேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் என்ன பண்ணணும்? ரெகுலேட் பண்ணி இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார், கர்மயோகம் ஆரபத்தேன்னு ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். சென்ஸ் ஆர்கன்ஸை ரெகுலேட் பண்ணி ஒரு கிரகஸ்தன் கர்மயோகத்தை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ சொசைட்டியில் ஆக்டிவாக இருக்கிற ஒரு பர்சன் கர்மயோகத்தை ஸ்டார்ட் பண்ணணும். கர்மயோகம்னா என்ன அப்படிங்கிறத பின்னாடி அவரே நமக்கு சொல்ல போகிறார். சரி, எப்படி நான் வந்து பண்ணணும்? அசக்தகா, எதோடவும் அட்டாச் ஆகாமல் அதை நான் பண்ணணும். இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் இல்லையா. இப்போ இந்த கல்யாணம் வருது, கிரகஸ்தாசிரமம் இருக்குல்ல, இந்த கிரகஸ்தாசிரமமே உன்னோட வாழ்க்கையோட முடிவுன்னு நீ முடிவு பண்ணாதேங்கிறார். அது என்னது? அது வெறும் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையோடைய முடிவு என்னது? மோட்சம்தான் என்னுடைய கோல். அதுக்கு கிரகஸ்தாசிரமத்தை நான் வந்து ஒரு மீன்ஸாக பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ எதோடையும் அட்டாச் ஆகாதே அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த டிபெண்டன்சி க்ரியேட் பண்ணிடுறோம்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர், உனக்கு நீ, எனக்கு நான், நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை, இப்படி எல்லாம் வந்து நீ டிபெண்டன்சி க்ரியேட் பண்ணிட்டா அதுவே உனக்கு இந்த ஞான யோகத்துக்கு ஆப்ஸ்டக்கிளாகவும் அமைஞ்சிடும். அதனால் வந்து இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ வந்து ஸ்பௌஸ் அப்படின்னா எதுக்காக கல்யாணமே பண்ணிட்டு இருக்கோங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்மளால் வந்து அட்டாச்மெண்ட் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பண்ண முடியும். இப்போ இந்த கல்யாணங்கிற இன்ஸ்டிடியூஷனே வேதம் நமக்கு எதுக்கு சொல்லியிருக்குன்னா, உன்னுடைய கோலை அடையறதுக்கு
இந்த கிரகஸ்தாசிரமம் ஒரு சாதனா, அதை நீனு ப்ராப்பராக பயன்படுத்து அப்படின்னு சொல்கிறது. அப்போ தான் நம்ம எது மேலேயும் வந்து ஓவர் அட்டாச்மெண்ட் வைக்காமல் அவளுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிவிட்டு நம்மளோட கோலை நம்மளால் வந்து அடைய முடியும். இப்போ சந்நியாச ஆசிரமம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, வேதாந்தம்காகவே நான் பிறந்திருக்கேன் அப்படின்னா சில பேர் சொல்லுவாள். பிறந்ததுக்கே எதுக்கு அப்படின்னா, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறவாளுக்கு டைரெக்டாக அவள் வந்து பிரம்மச்சரியத்துலேருந்து டைரெக்டாக சந்நியாசம் எடுத்துட்டு அதில் போய் ஞான யோகம் ப்ராக்டிஸ் பண்ணி கோலை அடையலாம். ஆனால் நிறைய பேருக்கு நமக்கெல்லாம் என்றைக்காவது தோணியிருக்கா, நான் எதுக்காக பிறந்திருக்கேன் அப்படிங்கிற கேள்வியெலாம் என்றைக்காவது நம்மளுக்கு வந்திருக்கா? நீ ஏன் பிறந்திருக்கேன்னு கேளுன்னு சொல்லி இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இப்படி ஒரு கேள்வியை நாம் யோசிக்கணும் போல இருக்குது அப்படின்னு நமக்கு கிளாஸுக்கெலாம் வந்ததுக்கப்புறம் தான் தோன்றுறது இல்லையா? இப்போ பட் இந்த மாதிரி மக்களும் இருக்கா. நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டே ஆகணும்னு சொல்கிறவாளுக்கு சந்நியாச ஆசிரமம் ஒரு ஒண்டர்ஃபுல் ஆசிரமம். ஆனால் மெஜாரிட்டி பீப்புளுக்கு அந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸே இல்லாததுனால கிரகஸ்த ஆசிரமத்திலே இருந்துட்டு இந்த மாதிரி கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது வேதம் வந்து நம்மளுக்கு அந்த கேள்விகள் எல்லாம் கிண்டில் பண்ணிவிடும். இந்த மாதிரி கேள்விலாம் இருக்குது, இதை நீ கூட கேட்டு பார்க்கலாம், ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கூட உன் புத்தியும் வந்து கேட்கறதுக்கு அலோவ் பண்ணு அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கறது. ஸோ கர்மயோகம் ஆரபத்தே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸோ அப்படி அந்த பர்சன் வந்து இப்போ கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணால் அது எப்படிப்பட்டதாக இருக்குமா? விசிஷ்யத்தே, அதாவது சந்நியாசியை விட இந்த கர்மயோகம் ஃபாலோ பண்ணுற இந்த பர்சன் இப்போ சுப்பீரியர் பர்சனாக ஆகிடுவான். கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டு கர்மயோகம் ஃபாலோ பண்ணுற பர்சன் இஸ் சுப்பீரியர் தேன் அ சந்நியாசி. அந்த சந்நியாசி வந்து எப்படிப்பட்ட சந்நியாசி? ஞான யோகம்லாம் ஃபாலோ பண்ணாமல் வெறும் காஷாய வஸ்திரம் போட்டுன்னு இருக்கிற ஒரு சந்நியாசி இருக்கா இல்லையா, அவளை காட்டிலும் இந்த கர்மயோகி வந்து சுப்பீரியர் அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 8. நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோ ஹ்யகர்மணஹ शरीरयात्रापि च ते न प्रसिद्ध्येद कर्मणः. இப்போ வந்து போன ஸ்லோகத்தில் வந்து கர்மயோகம் ஐடியல்னு சொன்னார் இல்லையா, மெஜாரிட்டி பீப்புளுக்கு அதுதான் பெஸ்ட். ஆனால் சாஸ்திரம் வந்து சில பேருக்கு எக்ஸப்ஷன்ஸையும் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம். அதாவது கிரகஸ்தாசிரமத்துக்கே என்ட்ரு பண்ணாமல் டைரெக்டாக சந்நியாச ஆசிரமத்துக்கு போகிறவாளுக்கும் வந்து சாஸ்திரம் அந்த பாசிபிலிட்டியும் நம்மளுக்கு சொல்கிறது. அப்படி டைரெக்டாக அவள் வந்து சந்நியாச ஆசிரமம்க்கு வந்து இந்த விஷயங்களெல்லாம் படித்து மோட்சம் அடையிறா அப்படின்னா அதுக்கும் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, அவள் வந்து ஏதாவது முன்னாடி ஜென்மாவில் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்திருக்கணும். அதே மாதிரி கிரகஸ்தனாக இருந்து கிரகஸ்தத்துலேயே கண்டினியூ பண்ணி இந்த ஞான விஷயங்கள் எல்லாம் வந்து படித்து மோட்சம் அடையிறானா ஏதோ ஒரு ஜென்மாவில் சந்நியாச ஆசிரமத்தில் இருந்திருக்கணும் அப்படின்னு வேதமும் நம்மளுக்கு சொல்கிறது. இப்போ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த 8வது ஸ்லோகத்திலேருந்து இந்த கர்மயோகம் அப்படிங்கிற விஷயம் வந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்னு சொல்லலாம். பட் நம்மளுக்கு வந்து ஞாபகப்படுத்திட்டோம் அப்படின்னா 2வது அத்தியாயத்திலேயே வந்து கர்மயோகத்தை நமக்கு கிருஷ்ணர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணினார் இல்லையா. இப்போ ஸ்லோகா நம்பர் 47 அண்ட் 48 எந்த சாப்டரு? டெஃபினட்டாக செகண்ட் சாப்டராக தான் இருக்கணும். என்ன தேர்ட் சாப்டரில் 47 48லாம் இல்லை. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூஹ மா தே சங்கோஸ்த்வ கர்மணி. ஸோ 47வது ஸ்லோகம் 48வது ஸ்லோகத்தில் கர்மயோகத்தை வந்து கிருஷ்ணர் சம்மரைஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம். யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சய சித்திய சித்தியோ சமோபூத்வா சமத்வம் யோக உச்சியத்தை. அங்கேயும் என்ன சொல்கிறார்?
சங்கம் தியக்த்வா அப்படின்னு நாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ அந்த ரிசல்ட் மேலே உன்னுடைய ஃபோக்கஸை வைக்காதே. இங்கே வந்து அசக்தஹா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறார். அங்கே 2வது சாப்டரில் என்ன சொன்னார்? சங்கம் தியக்த்வா அப்படின்னு சொன்னார். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் இந்த சாப்டரில் இருக்கிற மெயின் ஸ்லோகாஸ் இருக்கிறதுனால, அதாவது 8வது ஸ்லோகத்துலேருந்து 20வது ஸ்லோகம் வரைக்கும் கர்மயோகம் டாபிக். அதனாலேயே இந்த சாப்டருக்கு கர்மயோகம் அப்படிங்கிற பேர் வந்து வந்திருக்கு. இப்போ கிருஷ்ணர் வந்து கீதாவில் நமக்கு சொல்லி கொடுக்குற எந்த விஷயம் எடுத்துட்டாலும் அது எல்லாமே வந்து வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் கிருஷ்ணர் நம்மளுக்கு கீதாவில் இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறார். இப்போ புதுசாக அவர் எதுவும் வந்து அவருடைய சொந்த கருத்தாக எதையுமே இங்கே சொல்லலை. பழைய டீச்சிங் ஆனால் புது ஃபார்மில் நம்மளுக்கு கிருஷ்ணர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறார். இப்போது வந்து கீதாவை வந்து அவர் சொல்லும் பொழுது வேத காலத்தை கம்பேர் பண்ணும் பொழுது கீதாவுடைய டைம் வந்து மாடர்ன் டைம். இப்போது அப்போது கீதா சொன்ன டைமையும் இப்போ நாம் இருக்கிற இந்த காலகட்டத்தை கம்பேர் பண்ணும்பொழுது இது வந்து மாடர்ன் இல்லையா. அதனால் இப்போ அந்த டீச்சிங்கில் இப்போ கிருஷ்ணர் வந்து யுத்தம் அப்படிங்கிற எக்ஸாம்பிளை வச்சு சொல்லி கொடுத்துருந்தார் அப்படின்னா, இப்போ சங்கரர் வந்து அதுக்கு பாஷ்யம்லாம் எழுதும்போது அவருடைய பீரியடில் என்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து அவர் டே டு டேயில் எல்லாரும் யூஸ் பண்ணுறாலோ அதை வச்சு அவர் வந்து பாஷ்யத்தில் எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பார். இப்போ சங்கரர் காலத்தில் ப்ராபப்ளி வந்து டிவி, மொபைல் ஃபோன் அதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இப்போ நாம் வந்து நம்மளுடைய டீச்சிங்க்கு மோஸ்ட்டாக அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்குறோம் இல்லையா. ப்ளஸ் சங்கரர் வந்து சான்ஸ்கிரிட்லேயே வந்து சம்பாஷணம்லாம் பண்ணி டீச்சிங் எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து நம்மளுடைய மதர் டங்லேயே வந்து இந்த விஷயங்கள்லாம் இப்போ நாம் வந்து கேட்டுருக்கோம். அப்போ எக்ஸாம்பிள்ஸை மாற்றுறோம், அப்புறம் லாங்குவேஜை மாற்றுறோம். ஆனால் எதை மாற்றல, அந்த கண்டென்ட் இருக்குல்ல, வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதே விஷயத்தை தான் மாடர்ன் டைமாக இருந்தாலும் இப்பையும் நாம் வந்து அதே விஷயத்தையே வந்து கற்றுக்கிறோம். இப்போ கர்மயோகம் பற்றி வேதத்தில் கர்ம காண்டத்தில் இந்த விஷயமானது சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 2 உபனிஷத்தும் கூட கர்மயோகம் பற்றி பேசுறது. ஒன்று வந்து ஈசாவாஸ்ய உபனிஷத்னு ஒரு உபனிஷத், அதுக்கப்புறம் வந்து பிருகதாரண்யக உபனிஷத்னு இன்னொரு உபனிஷத். ஸோ 2துலேயுமே இது ரிலேட்டடான மந்திரங்கள் இருக்கு. குருவண்ணேவேக கருமாணி ஜிஜீவிஷேச்சதம் சமாஹா ஏவம் த்வயி நாண்யதே தோஸ்தி ந கர்ம லிப்யதே நரே அப்படின்னு ஈஷாவாசிய உபனிஷத் வந்து சொல்கிறது. அதாவது நீ ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்டே 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்படணும். அப்படி நீ வந்து எதோடையும் அட்டாச்மெண்ட் இல்லாமல் அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீ பண்ணும் பொழுது உனக்கு வந்து அந்த கர்மமே வந்து உன்னுடைய பந்தத்திலிருந்து உனக்கு விடுதலையை கொடுக்கும் அப்படின்னு அங்கே அந்த உபனிஷத் சொல்கிறது. பிருகதாரண்யகத்தில் தமேதம் வேதானு வச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அப்படின்னு சொல்கிறது. இப்போ யஜ்ஞம், தானம், தபஸ் இது 3ம் வந்து கிரகஸ்தாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயம். அப்போ இந்த 2 மந்திரம் தான் என்டையர் கர்மயோகத்துக்கு பேஸாக அமையிறது. அப்போ கர்மயோகம் அப்படின்னா ஜென்ரலாக என்ன அப்படின்னு நாம் வந்து பார்த்துட்டு இந்த ஸ்லோகத்துக்குள்ளே என்ட்ரு பண்ணலாம். அண்ட் 2வது சாப்டரில் கர்மயோகம் பற்றி பார்க்கும் பொழுதும் நாம் வந்து பார்த்தோம், கர்மயோகம்னா 2 வார்த்தைகள் இருக்குது, கர்மா ப்ளஸ் யோகா. அந்த கர்மானா என்ன கர்மா? அது ப்ராப்பர் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். யோகா அப்படின்னா ப்ராப்பர் ஆட்டிடியூட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ யோகா அப்படின்னு எடுத்துனோன்னா ப்ராப்பர் ஆட்டிடியூட் அப்படின்னா ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தி ப்ராப்பர் ஆக்ஷன். அந்த ஆக்ஷனை பண்ணும் பொழுது என்ன பாவனாவோட அந்த ஆக்ஷனை நான் பண்ணணும். இப்போ ஆக்ஷன் மட்டும் இல்லை, ஆக்ஷனோட ரிசல்ட்டையும் நான் வந்து என்ன பாவனாவோட அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆக்ஷன் பண்ணும் பொழுது என்ன பாவனா வச்சுக்கணும், ஆக்ஷனோட ரிசல்ட் வரும் பொழுது என்ன பாவனாவை நான் வச்சுக்கணும். இப்போ ப்ராப்பர் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னால்
என்ன அர்த்தம்? வாட் இஸ் ப்ராப்பர் ஆக்ஷன்? இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஜென்ரலாக ஆக்ஷன்ஸை நாம் வந்து 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து சாத்வீக கர்மா, அப்புறம் ராஜச கர்மா, 3வது தாமச கர்மா. இப்போ இதில் நமக்கே தெரியும் எது பெஸ்ட்டு. சாத்வீக கர்மா தான் பெஸ்ட். அதுதான் ஐடியல் கர்மயோகம். ராஜச கர்மா வந்து மீடியாக்கர், மத்தியமம் அப்படின்னு சொல்லலாம். தாமச கர்மா பண்ணவே கூடாது, அவாய்ட் பண்ணணும். அப்போ ஒரு கர்மயோகியுடைய லைஃப்பில் எந்த ஆக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கணும்னா சாத்வீக கர்மானி டாமினேட் பண்ணணும். ராஜசிக் கர்மாலாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். தாமசிக் கர்மா 0. இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன கேள்வி வரும்? சாத்வீக கர்மா என்றால் என்ன? இப்போ சாத்வீக ஆக்ஷன் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா, எந்த ஆக்ஷன் பண்ணுறதுனால நான் ஒரு பெனிஃபிஷரி ப்ளஸ் என்னை தவிர இன்னும் நிறைய பேருக்கு இந்த ஆக்ஷன் வந்து பலனை கொடுக்க போகிறது அப்படின்னு சொன்னால் அந்த ஆக்ஷனை நாம் வந்து சாத்வீக ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நாம் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மேன் எடுத்துனோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பிஸ்னஸ் மேன் வந்து ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ணும் பொழுது அந்த ப்ராஃபிட்டை பாக்கி பேருக்கும் அவன் வந்து ஷேர் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் தானும் என்ஜாய் பண்ணுறான், ப்ளஸ் அதை பாக்கி பேரோடையும் அவன் ஷேர் பண்ணுறதுனால இப்போ அந்த மாதிரி பிஸ்னஸ் பீப்புளெலாம் வந்து சன்னியாசிக்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணான்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன ஆசீர்வாதம் பண்ணுவானா, உன்னோடக்கே இன்னும் நிறையா பிஸ்னஸ் வந்து உனக்கு கிடைக்கட்டும், ஸோ தட் நீ இன்னும் நிறைய பேருக்கு அது மூலமாக வந்து பெனிஃபிட்டு கிடைக்கட்டும் அப்படின்னு தான் ஆசீர்வாதமே பண்ணுவான். அப்போது ஏன்னா அந்த பர்சன் வந்து தார்மீகமான முறையில் சம்பாதிச்சிருக்கா, அவருக்கு டெஃபினட்டாக பெனிஃபிட்டு, ப்ளஸ் நிறைய பேருக்கும் அதனால் வந்து பெனிஃபிட் கிடைக்க போகிறது. இப்போ செல்ஃப்லெஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஒரு நிஷ்காம கர்மா இது சாத்வீக கர்மா. நெக்ஸ்ட் வந்து ராஜச கர்மா. இது வந்து செல்ஃபிஷ் ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். ஸோ பெனிஃபிஷியரிஸ் வந்து ரொம்ப மினிமமாக இருப்பா. மினிமம்னா எத்தனை பேர் இருப்பா? நான், என்னுடைய ஃபேமிலி. உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருக்காளோ அவ்வளோ பேர். சில ஒஸ்ட் கேஸ் கூட இருக்குது, ஃபேமிலியே விட்டுடுவான், நான் மட்டும், எனக்கு மட்டும் இதில் என்ன பெனிஃபிட்டு கிடைக்கிறது அப்படின்னு பார்ப்பான். இப்போது இந்த என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலான்னா, இப்போ இந்த கோர்ட்லலாம் போய் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்லாம் பண்ணுறாள்ல, அது ஃபேமிலி மெம்பர்ஸோட தானே டிஸ்பியூட்டே நடக்கிறது. ஃபேமிலியே கூட அவளால் அகாமடேட் பண்ண முடியலன்னா அவள்லாம் சொசைட்டிக்கு என்ன கொடுத்து என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுவா? ஃபேமிலிக்குள்ளேயே அந்த சண்டையை வந்து தீர்த்து போனால் போது விட்டு கொடுக்க தெரியல அப்படின்னு சொன்னால் எப்படி அவள் சொசைட்டிக்கு அவளை போய் கான்ட்ரிபியூட் பண்ணுன்னா டெஃபினட்டாக அவளால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அப்போ ராஜச கர்மா வந்து மத்தியம கர்மா, செல்ஃபிஷ் ஆக்ஷன். தாமச கர்மா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ்ஸு, வெரி வெரி ஹார்ம்ஃபுல். அது எப்படி? எனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணிப்பேன், அந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனில் யாருக்காவது ஏதாவது ஒரு தீங்கு நடந்ததுன்னா அதை பற்றி கூட எனக்கு கவலை இல்லை, எனக்கு என் வேலை தான் முக்கியம், யார் எக்கேடு கெட்டால் எனக்கு என்னன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடோடு பண்ணுற கர்மா எல்லாமே வந்து தாமச கர்மா. இப்போ செல்ஃப்லெஸ் ஆக்ஷன் உத்தமம், செல்ஃபிஷ் ஆக்ஷன் வந்து மத்தியமம், ஹார்ம்ஃபுல் ஆக்ஷன் வந்து அதமம். அப்போ ஒரு கர்மயோகியோட லைஃப்பில் நிறைய சாத்விக கர்மா இருக்கணும், கொஞ்சம் ராஜச கர்மா இருக்கணும், கொஞ்சம் கூட தாமச கர்மா இருக்கக்கூடாது. சரி, இப்போ சாத்விக கர்மா வந்து நிஷ்காம கர்மா அப்படின்னா என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸை நான் பண்ணால் அது வந்து சாத்விக கர்மா அப்படின்னா அதுக்கும் வேதமே நமக்கு கைட் பண்ணுறது. நீ என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டையும் நமக்கு கொடுக்கறது. அதனால தான் இங்கே ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறது? நியத்தம் குரு கர்ம. நியத்தம் அப்படின்னு சொன்னாலே கம்பல்சரி அப்படின்னு அர்த்தம் ஆகிறது. கம்பல்சரியாக நீனு
இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. என்னது? பஞ்சமகா யஜ்ஞம். இப்போ பஞ்சமகா யஜ்ஞம் இஸ் ஈக்குவல் டு சாத்வீக கர்மா. ஏன்னா அந்த பஞ்சமகா யஜ்ஞம் வந்து ஒரு இண்டிவிஜுவலுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போகிறது. ஏன்னா ஒரு கர்மயோகிக்கு எது மேலே இன்ட்ரெஸ்ட்டு? வெளியில் கிடைக்க போகிற மெட்டீரியல் ரிசல்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் அந்த ஆக்ஷன் பண்ணுறதுனால எனக்கு மென்டல் மெச்சூரிட்டி கிடைக்க போகிறதே, அதில் தான் என்னுடைய ஃபோக்கஸ் இருக்கும். அப்போ உனக்கு மென்டல் மெச்சூரிட்டி வேணும், ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வேணும் அப்படின்னா நீ பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணு அப்படின்னு வேதம் நமக்கு சொல்கிறது. இப்போ பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்கும்னா எக்ஸ்போனென்ஷியலாக இருக்கும். டபுள் ப்ரமோஷன், ட்ரிபிள் ப்ரமோஷன்லாம் சொல்கிறாள்ல, அந்த மாதிரி நம்மளுடைய க்ரோத் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இப்போ ராஜச கர்மாலாம் பண்ணும் பொழுது ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப மந்தமாக இருக்கும், அங்கேயே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். தாமச கர்மா பண்ணால் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருக்குமானா சுத்தமாக இருக்காது. இன்ஃபேக்ட் நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு பஞ்சமகா யஜ்ஞம்னா என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையா? இதில் வந்து இந்த பஞ்சமகா யஜ்ஞம்ங்கிறது நம்ம நிறைய வாட்டி வேறு வேறு கிளாஸஸில் வந்து கேட்டிருப்போம். ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாம் வந்து இந்த பஞ்சமகா யஜ்ஞம்ங்கிறத ஃபாலோ பண்ணி ஆகணும். இதில் ஏதாவது எனக்கு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா நோ ஆப்ஷன், நோ சாய்ஸ். பஞ்சமகா யஜ்ஞம் வந்து ஒரு கிரகஸ்தாலும் டெஃபினட்டாக பண்ணியே ஆகணும். அவளோட சக்திக்கு தகுந்த மாதிரி அதை வேணால் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாராலையும் எல்லாமே இதுவாக பண்ண முடியுமா? அவளுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் இந்த 5 யஜ்ஞத்தையும் ஒருத்தரும் வந்து பண்ணியே ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு மகா யஜ்ஞம் என்னன்னா தேவ யஜ்ஞம். அப்படின்னா நம்மளுடைய லைஃப்பில் டெஃபினட்டாக ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி இருந்தே ஆகணும். நாம் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ பிஸி பர்சனாக வேணால் இருக்கலாம், ஆனாலும் எவ்ரிடே நாம் வந்து பகவானுக்காக அப்படின்னு ஒரு 15 to 20 minutes டெஃபினட்டாக நாம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். பகவானை வர்ஷிப் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். என்ன விதமான வர்ஷிப்பு அப்படின்னா அது வந்து அவங்களுடைய வீட்டு வழக்கமாக இருக்கலாம், இல்லை யாராவது சொல்லி கொடுத்துருக்கலாம் நம்மளுக்கு இப்படி தான் பண்ணணும்னு. ஸோ அது வந்து நம்மளுடைய சௌகரியம். ஆனால் டெஃபினட்டாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு டைமை அலாட் பண்ணி நாம் வந்து பகவானை வர்ஷிப் பண்ணியே ஆகணும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு விஷயம் இருக்கும். இப்போ சில பேர் அக்னிஹோத்திரம் பண்ணுவா, சில பேர் வந்து சந்தியாவந்தனம் பண்ணுவா, சில பேர் வந்து ஏதாவது தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லுவா, சில பேர் வெறும் விளக்கேற்றினா போகிறோம் அப்படின்னு இருப்பா, இல்லை கோவிலுக்கு போகிறத ஒரு இதுவாக வச்சுருப்பா. ஸோ எந்த ஆக்டிவிட்டியாக வேணாலும் இருக்கலாம், என்ன டைப் ஆஃப் வர்ஷிப்பாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் வர்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எப்படி அந்த வர்ஷிப்பும் இருக்கணும் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவாக நாம் பகவானுக்குன்னு டைமை ஒதுக்கணும். இப்போ வந்து வராத ஒரு பர்சன் நம்ம வீட்டுக்கு வந்தா அப்படின்னு சொன்னால் நம்ம வேலை பண்ணிகிட்டே அவளோட பேசுவோமா? அண்ணா வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேறு வேலையை பார்ப்போம் இல்லையா? அப்போது அவளுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட பகவானுக்கு நாம் டெஃபினட்டாக ஜாஸ்தியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ இல்லை நான் வந்து சமையல் பண்ணிகிட்டே விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறேனே, அதுவும் ஒரு டைப் ஆஃப் இது தானே அப்படின்னா தாராளமாக சொல்லலாம், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா. ஆனால் உன்னால் முடிஞ்சதுன்னா எந்த ஆக்டிவிட்டியும் வச்சுக்காமல் வெறும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் மட்டும் போய் பூஜை ரூமில் சொல்ல முடியறதா? 20 நிமிஷம் என்னால் அதுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ண முடியறதா? இல்லைன்னா இப்போ இந்த ராமஜபம் இருக்குது. இப்போ இந்த ராமஜபத்தை என்ன பண்ணுறோம்? என்ன ஆக்டிவிட்டி வேணாலும் பண்ணு, அதை சும்மா போட்டு விடு, அதெல்லாம் கவுண்ட் பண்ணுறோம்ல, அது பண்ணலாம். ஆனால் எக்ஸ்க்ளூசிவாக என்னால் ஒரு 15-20 minutes வெறும் ராமஜபம் மட்டும், வேறு எந்த ஆக்டிவிட்டியும் வச்சுக்காமல் அது மட்டும் பண்ண முடியறதா? இப்போ கிளாஸ் கேட்டுட்டே கூட டிக்கெட்டுன்னு அப்படி கூட அமுத்தின்னு இருக்கலாம் நிறைய பேர். அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் எக்ஸ்க்ளூசிவாக பண்ண முடியறதா அப்படின்னு பார்க்கணும். அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னும் நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்கிறது.
இல்லை பூஜை பண்ணலாம். ஒருத்தருக்கு என்ன அவளோட ஃபேமிலியில் வழக்கமோ அதை வந்து நாம் ஃபாலோ பண்ணலாம். இது வந்து தேவ யஜ்ஞம். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் டைம் கொடுக்கணும் பகவானுக்கு. நெக்ஸ்ட் வந்து பித்ரு யஜ்ஞம். பித்ரு யஜ்ஞம்னு பேர்லேருந்தே நமக்கு தெரியாது, நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸை ஆன்சிஸ்டர்ஸை நாம் வந்து வழிபடுறது அப்படின்னு அர்த்தம். இப்போ அவளுக்கு நம்மளுடைய கிராட்டிடியூடை நாம் வந்து தெரிவிக்கிறது தான் இந்த பித்ரு யஜ்ஞம். ஏன் கிராட்டிடியூட் தெரிவிக்கணும்? இன்றைக்கி நான் வந்து இந்த மாதிரி இந்த சரீரத்தோடு உட்கார்ந்துண்டு வேதத்தில் இருக்கிற விஷயங்களெல்லாம் இப்போ நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு யார் காரணம்? இப்போ இந்த சரீரத்துக்கு நம்மளுடைய அப்பா அம்மா காரணம், அவளுக்கு யார் காரணம்? அவளுடைய அப்பா அம்மா. அப்படின்னு நாம் நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸுக்கு கிராட்டிடியூட் தெரிவிக்கிறது தான் இந்த பித்ரு யஜ்ஞம். அதுக்குன்னு நம்மளுக்கு டெசிக்னேட்டட் ரிச்சுவல்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸ்ராத்தம் பண்ணுறது, தர்ப்பணம் பண்ணுறது. இப்போ சில பேர் வந்து அமாவாசை வந்து இந்த தீதி கொடுக்கறது, அந்த மாதிரி அவங்க உங்களுடைய ஃபேமிலியில் என்ன வழக்கமோ அதை கண்டிப்பாக நாம் ஃபாலோ பண்ணியே ஆகணும். மூணாவது வந்து ரிஷி யஜ்ஞம் ஆர் பிரம்ம யஜ்ஞம். 2 பேர் இருக்குது, ரிஷி யஜ்ஞம் ஆர் பிரம்ம யஜ்ஞம். அப்படின்னா இங்கே என்ன பண்ணுறோம், எதை வர்ஷிப் பண்ணுறோம் இந்த இடத்துலனா? வேதத்தை வர்ஷிப் பண்ணுறோம், சாஸ்திரத்தை நாம் வந்து வர்ஷிப் பண்ணுறோம். இப்போ வந்து பாரதம் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அவள் வந்து நம்மளுக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்குல்ல, அதுதான் எல்லாருக்குமே வந்து ஞாபகத்துக்கு வரும், நம்மளுடைய கலாச்சாரம் அப்படின்னு. இப்போ அந்த கலாச்சாரம் அப்படிங்கிற விஷயம் இன்னி வரைக்கும் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கு யார் காரணமாக இருந்திருக்கணும்? நம்மளுடைய ரிஷி முனிகள் தான் அதை எல்லாம் எடுத்து வேதத்துலேருந்து எடுத்து அதை வந்து ப்ராப்பகேட் பண்ணி நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணி அதை நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பாஸ் ஆன் பண்ணி இன்னி வரைக்கும் நாம் வந்து நமக்குன்னு ஒரு கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அதுக்கு ரிஷிகளுக்கு நாம் நன்றி சொல்லியே ஆகணும். இப்போ எப்படி நாம் வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இதை வந்து கொடுக்கறது அப்படின்னா நாம் அதை எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி, எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமானா எல்லாத்தையும் பண்ண முடியாது. நம்மளுடைய ஃபேமிலிக்குன்னு ஒரு வழக்கம் இருக்கும்ல, அந்த வழக்கத்தை எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை பாஸ் ஆன் பண்ணணும். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்படி தான் நம்மளுடைய கல்ச்சரல் விஷயங்கள் வந்து ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் வந்து பாஸ் ஆன் ஆகிறது. இப்போ நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருப்பா, அவள் ஒரு 100 விஷயம் பண்ணால் நம்ம ஒரு 50 விஷயமாவது ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா? அந்த 50 விஷயத்தை நாம் வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு டெஃபினட்டாக பாஸ் ஆன் பண்ணணும். அப்போ இந்த ஸ்கிரிப்சர்ஸை வர்ஷிப் பண்ணுறது எப்படி அப்படின்னா நாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அந்த ரிஷி முனிகளுக்கெல்லாம் எப்படி கிராட்டிடியூடை தெரிவிக்கலாம்னா அவள் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த டீச்சிங்கை நாம் கேட்கறது மூலமாக. இப்போ நாம் ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ரிஷி யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கோம், பிரம்ம யஜ்ஞம் இப்போ நாம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வேதத்தில் இருக்கிற விஷயங்களை நாம் உட்கார்ந்துட்டு பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு பேர் ரிஷி யஜ்ஞம். இல்லை ராமாயணம் படிக்கலாம், மகாபாரதம் படிக்கலாம், பாகவதம் படிக்கலாம், இது எல்லாமே வந்து ரிஷி யஜ்ஞத்துக்கு கீழே வந்துடும். ஏன்னா வேதமே என்ன சொல்கிறது? ரிதம்ச ஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச, சத்தியஞ்ச ஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச. அப்போ ஸ்வாத்தியாய அப்படின்னு ரிப்பீட் ஆகுது. அப்படின்னா ஸ்வாத்தியாயன்னு சொன்னால் சாஸ்திரத்தை படி அப்படின்னு அர்த்தம். ஸோ வேதத்தை டெஃபினட்டாக படித்தே ஆகணும். இப்போ அதில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னு எல்லாருக்கும் டெஃபினட்டாக தெரியணும். அது வந்து நம்மளுடைய டியூட்டின்னு வேதம் வந்து சொல்கிறது. அதனால தான் நீங்கள் பார்த்தேன்னா இந்த தர்ப்பணம்லாம் பண்ணும்போது பிரம்ம யஜ்ஞம் அப்படின்னு ஒன்று பண்ணுவார். ரிக்வேதம் தர்ப்பயாமி, அப்புறம் யஜுர்வேதம் தர்ப்பயாமி அப்படிலாம் அதை சொல்லி அப்புறம் ரிஷிகளுக்கெல்லாம் ஒரு தர்ப்பயாமி சொல்லுவோம். அப்புறம் ரிஷி பத்னிக்கு தர்ப்பயாமி. ரிஷி பத்னி இல்லைன்னா ரிஷியால் இதெல்லாம் ஒழுங்காக ப்ராப்பகேட் பண்ணியிருக்க முடியாது. அப்போது ஒரு ஆஸ் அ ஃபேமிலி தானே அவள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கா இல்லையா? அப்போ ஒருத்தரையும் நாம் வந்து ஞாபகம் வச்சுண்டு அவளுக்கெல்லாம் வந்து நம்மளுடைய கிராட்டிடியூடை நாம் வந்து தெரிவிக்கணும். இதில் வந்து ஏதாவது சாய்ஸ் எல்லாம் எங்கேயாவது இருக்கான்னா ஒரு சாய்ஸும் கிடையாது, கம்பல்சரி. இப்போ தர்ப்பணம்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு எலிஜிபிலிட்டியே இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா கிளாஸ் கேட்கலாம்.
ராமாயணம் படிக்கலாம், மகாபாரதம் படிக்கலாம். இப்போ நமக்கு எது ரிலவெண்ட் ஆஸ் வேதாந்தா ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு இன்னும் எது ரிலவெண்ட் அப்படின்னா கீதாவில் சொல்லியிருக்கிற டீச்சிங்கை மறுபடியும் கேட்கறது நாம் பண்ணக்கூடிய ரிஷி யஜ்யம் ஆர் பிரம்ம யஜ்யம். நெக்ஸ்ட் யஜ்யம் வந்து மனுஷ்ய யஜ்யம். எல்லா விதமான சோஷியல் சர்வீஸும் இதில் வந்துடும். இல்லாத வாளுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து மனுஷ்ய யஜ்யம். நம்ம வந்து ஏதாவது ஆர்ஃபனேஜஸ்லாம் வந்து பில்டு பண்ணி கொடுக்கலாம், இல்லைனா அவளுக்கு அங்கே போய் சாதம் கொடுக்கலாம், ட்ரெஸ்ஸு கொடுக்கலாம், என்னெல்லாம் நம்மளால் முடியுமோ அதை பண்ணலாம். இப்போ உடனே வந்து என்ன கேள்வி கேட்பா, எனக்கு வந்து பித்ரு யஜ்யம்லாம் பண்ண முடியல, நான் வந்து அன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போய் நான் ஒரு அன்னதானம் பண்ணுறேனே, இல்லை கோவிலில் நான் வந்து இது சொல்லிட்டேன், மடப்பள்ளியில் தளிகை சொல்லிட்டேன், நான் வந்து என்னால் வந்து இந்த தவசம்லாம் பண்ண முடியல அப்படின்னா அந்த மாதிரிலாம் பண்ணலாமான்னா ஆப்ஷனே இல்லைன்னு சொல்கிறது வேதம். இப்போ நீ வந்து ஆர்ஃபனேஜுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறதோ இதுவோ அது எந்த யஜ்யத்துக்கு கீழே வந்துடும்னா மனுஷ யஜ்யத்துக்கு கீழே வந்துடும். தர்ப்பணம் அதெல்லாம் எந்த யஜ்யத்துக்கு கீழே வருது? பித்ரு யஜ்யத்துக்கு கீழே வருது. அப்போ இதில் ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? பித்ரு யஜ்யம் பண்ணினா மனுஷ யஜ்யம் பண்ணாமல் இருக்கலாமா, மனுஷ யஜ்யம் பண்ணினா பித்ரு யஜ்யம் பண்ணாமல் இருக்கலாமான்னா ஆப்ஷனே இல்லைன்னு சொல்கிறது. 5 யஜ்யமும் ஒரு கிரகஸ்தாலும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். உங்களுக்கு கல்யாணமே எதுக்காக இருக்குது அப்படின்னா பஞ்சமகா யஜ்யம் பண்ணுறதுக்காகவே வேதம் வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கு. ஆனால் கல்யாணம் பண்ணிக்கும்போது நமக்கு அது தெரியலைனாலும் இப்போ அந்த விஷயத்தை நாம் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் இனிமேல் அந்த கல்யாண வாழ்க்கையை நாம் எப்படி யூஸ் பண்ணணும்னா பஞ்சமகா யஜ்யம் பண்ணுறதுக்கு நாம் வந்து பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் என்ன யஜ்யம்? பூத யஜ்யம். பூத யஜ்யம் வந்து நம்மளுடைய என்வாயர்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் ஜீவராசிகள் ஹெல்ப் பண்ணுறதோ அது எல்லாத்துக்கும் நம்மளுடைய கிராட்டிடியூடை நாம் வந்து தெரிவிக்கிறதுக்கு பேர் பூத யஜ்யம். அப்போ மரம், செடி, கொடி, அப்புறம் இருக்கிற அனிமல்ஸு அது எல்லாத்துக்கும் வந்து நாம் கிராட்டிடியூட் பண்ணுறதுக்கு பேர் பூத யஜ்யம். அதனால தான் ஏதாவது ஒரு செடிக்காவது டெய்லி தண்ணி விடணும், இல்லை நம்மளால் முடிஞ்சுதுன்னா எப்பப்பெல்லாம் முடியறதோ அப்பப்பெல்லாம் எங்கேயாவது மரம் நட்டுட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி என்வாயர்மெண்ட்டுக்கு நம்மளால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை வந்து நாம் பண்ணணும். இப்போ இந்த மனுஷ யஜ்யம் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இந்த சோஷியல் சர்வீஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னா நம்மளுக்கு கிறிஸ்டின் மிஷனரிஸ்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த சோஷியல் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே நமக்கு தெரிய வந்தது. இல்லவே இல்லை. வேதத்தில் ஆல்ரெடி அழகாக 5 விதமாக அதை பிரித்து அதில் ஒரு யஜ்யம் வந்து மனுஷ யஜ்யம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்மளுடைய பெருமை நமக்கே தெரியாததுனால இதெல்லாம் நம்மளோட தான்ப்பா அப்படின்னு நாமளே சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வேதத்தை நடுவில் என்ன பண்ணிட்டோம், ஃபியூ ஜெனரேஷன்ஸாக நாம் இக்னோர் பண்ணிட்டதுனால நமக்கு இதெல்லாம் யாரோ ஒருத்தர் வந்து சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ பஞ்ச மகா யஜ்யம் வந்து ஒரு கிரகஸ்தாலும் பண்ணணும். இது வந்து சாத்வீக கர்மாவுக்கு கீழே வரும். இப்போ இந்த மாதிரி யார் வந்து தன்னோட லைஃப்பை லீட் பண்ணுறாளோ அவள் எப்படி இருப்பா அப்படின்னா சொசைட்டிலேருந்து அவள் எடுத்துக்கிறது கம்மியாக இருக்கும், சொசைட்டிக்கு அவள் கொடுக்கறது ஜாஸ்தியாக இருக்கும். இந்த அக்கௌண்ட்ஸில் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாள்ல, அதை நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் அந்த பேலன்ஸ் ஷீட்டை வந்து டேலி பண்ணி பார்த்தேல் அப்படின்னா எப்படி இருக்கணும், ஒரு ஐடியல் லைஃப்பை நான் வாழ்ந்திருக்கேனா அப்படின்னா நான் எடுத்துன்றதை விட கொடுத்தது ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக் லைஃப்பை வந்து லீட் பண்ணியிருக்கேள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப்பை லீடு பண்ணு அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு சொல்கிறார். பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.